வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். ஸ்டீஃபன் ஒரு இடையில ஒரு சீரியல் கில்லர் படம் பார்த்தாங்க. அந்த சீரியல் கில்லர் படத்துல கடைசியா ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று வரும். முடிஞ்ச அந்த படத்தை பாருங்க. எவன் குடியை கெடுக்கணும், எவன் குடியை கெடுக்க கூடாது, எவன்கிட்ட எந்த ரைட் டோன்ல பேசணும், எவன்கிட்ட எந்த ரைட் டோன்ல பேசக்கூடாது, எவன்கிட்ட எந்த டெம்பரேட்ல பேசணும், எவன்கிட்ட எந்த டெம்பரேட்ல பேசக்கூடாது, எல்லாத்தையும் தெரியணும், தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான டைலாக் பேசுவார். 9 பொண்ணுங்களை கொண்டுட்டு. இந்த டைலாக் உங்களை பயமுறுத்துறதுக்கோ இல்ல உங்களை ஏதோ இது பண்றதுக்கோ இல்ல. இந்த டைலாக் எதுக்கு பொருந்தோம்னா, இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ், இந்த அலுவலக அரசியல் இருக்கு பாருங்க, அதுக்கு அங்க பண்றவங்களுக்கு இது நிச்சயமா பொருந்தும். பேக் ஸ்டாப் பண்றவங்களுக்கு, ஆபீஸ்ல நல்லபடியா ஒர்க் பண்றவங்கள சைலண்டா டேமேஜ் பண்றவங்களுக்கு இந்த டைலாக் நிச்சயமா பொருந்தும். இன்னைக்கு பார்க்க போற அவேர்னஸ் என்னன்னா, ஆபீஸ் பாலிடிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இதோட விழிப்புணர்வு என்ன, ஹவு டு ஹேண்டில் அண்ட் ஹவு டு டீல், எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி டீல் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நிச்சயமா தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து கவனமாக பாருங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் கேரியரை தீர்மானிக்கிற விஷயம். அது மணி சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு சைலண்டான வார். அது அடி இருக்காது, உத இருக்காது. பட் ஆனால் கேரக்டர் அசாசினேஷன் நடந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, நீங்க டைம்க்கு வருவீங்க, ஒர்க் பண்ணுவீங்க, நல்ல அவுட்புட் கொடுப்பீங்க. பட் ஆனா பை த எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு அவன் ஆட்டிடியூடு சரியில்லாதவன், டீம் ஒர்க் இல்லாதவன், அவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லாதவன் சொல்லிட்டு ஒரு ஸ்லோ பாய்சனை ஊத்துவாங்க. சரிங்களா? அதனாலதான் ஆபீஸ் பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதை ஒத்தி தனி புக்கே ஒண்ணு இருக்கு ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆபீஸ் பாலிடிக்ஸ் பண்றவன் உங்களை பத்தி இன்ச் பை இன்ச் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுப்பான். உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணி ஒர்க்ல தைரியமா டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் மோத முடியாது அவனால. அதனால தான் உங்களை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி உங்களோட பேரை டேமேஜ் பண்ணுவான். மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்போதும் அவுட்புட் முக்கியம், ரிசல்ட் முக்கியம். பட் சொசைட்டிக்கு கேரக்டர் அசாசினேஷன்ங்கிறது அதைத்தான் நம்புவாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல முக்கியமான ஒரு கோர்ஸ் ஒன்று தெரிஞ்சுங்க. 80% ஆஃப் தி ஜாப் சக்சஸ் பேஸ்ட் ஆன் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கேப்பபிலிட்டி அண்ட் எபிலிட்டி, ஹவு டு ஹேண்டில் த பீப்புள், ஹவு டு ரியாக்ட் த பீப்புள், ஹவு டு டீல் த பீப்புள். 80% ஜாப் வேலை விஷயம் ஜெயிக்கிறது நம்ம மக்கள் கூட அங்க ஒர்க் பண்றவங்கள்ட்ட எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி டீல் பண்றோம், எப்படி அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்றோங்கிறத பொறுத்து தான் உங்களோட அலுவலக அரசியல்லையும் உங்க ஜாபையும் சக்சஸ் அமையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த டைலாக. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல நீங்க ஆபீஸ் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆபீஸ் பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டா சரி. புரிஞ்சுக்கணும் முதல்ல ஆபீஸ் பாலிடிக்ஸ் எப்படி நடக்குதுன்னு. என்ன சொல்ல வரேன்னா, கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸா இருந்தாலும் சரி, கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு பாய்சனை டீச் பண்ணல. ஜஸ்ட் பிலீவ் மீ அண்ட் ட்ரஸ்ட் மீ. அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னு உங்களால உறுதி அளிக்க முடியாது. சரியா? எந்த ஃப்ரெண்ட்ஸோட ஸ்மைலுக்கு பின்னாடி என்ன இருக்கும், யார் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவா, சரிங்களா, யார் உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸு, யார் உங்களுக்கு கஷ்டமான நேரத்துல உங்களுக்கு கூட இருக்கிறவங்க, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, மௌத்தை விட, அதாவது வாயை விட காது அதிகமா பயன்படுத்தணும். சரிங்களா? அதனால தான் சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் ட்ரெஷரபிள் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஸ் டாக், ஒர்க் மோர், மோர் அப்சர்வேஷன். திரும்பவும் சொல்றேன், லெஸ் டாக், ஒர்க் மோர், மோர் அப்சர்வேஷன். இது நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல சிக்கிட்டீங்கன்னா கோவப்படாதீங்க, எமோஷனை ரியாக்ட் பண்ணாதீங்க, வீக்னஸை வெளிப்படுத்தாதீங்க. அப்படி வெளிக்காட்டிட்டீங்கன்னா உங்க கேரியரே டிஸ்ட்ராய்ட் ஆகிடும். பிலீவ் மீ அண்ட் ட்ரஸ்ட் மீ. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபைனல் மெசேஜ் என்ன சொல்ல வரேன்னா, ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல சர்வைவல் ஃபார்முலா ஒரே ஒரு விஷயம் தான். இன்னசென்டா இருங்க, குட் ஹார்ட்டடா இருங்க. பட் கடைசியா சொல்ற 2 வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷார்ப் மைண்டடா இருங்க, ஃபூலிஷா இருக்காதீங்க. சரியா? அதனாலதான் WWE ரெஸ்லர் பிராக் லெஸ்னர் ஒரு வேர்ட்ஸ் அடிக்கடி சொல்லுவாரு, ஐ டோன்ட் லைக் ஸ்டூபிட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாரு. ஸ்டூபிடா இருக்காதீங்க, ஃபூலிஷா இருக்காதீங்க. ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு, ஆபீஸ் பாலிடிக்ஸ் பண்றவங்க நிச்சயமா அவங்களோட ஃப்ரெண்ட் ஃபைட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கள்ட்ட டைரக்டா போய் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. எப்போதுமே ஒர்க்ல கான்சென்ட்ரேஷனா இருங்க. 100% எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. அது
அவுட்புட் ஏதோ ஒரு வகையில அந்த ட்ரூத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகும். அது ஒரு டைலாக் ஒன்று வரும், காலம் வந்து பதில் சொல்லியே ஆகும். வேட்டையாடு விளையாடு படத்துல டைலாக் சொல்லுவார் கமல், காலம் தான் எல்லாத்துக்கும் மறந்துட்டு. அது மாதிரி தான் உங்களோட எஃபோர்ட்டும் உங்க உழைப்பும் நிச்சயமா அந்த ட்ரூத்தை எக்ஸ்போஸ் பண்ணியே தீரும். அப்படி உங்க அந்த ஒர்க் பண்ற விஷயத்துல நீங்க கரெக்டா 100% எஃபோர்ட் கொடுத்துருங்க. என்ன ஒர்க் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி வேலையா இருந்தாலும் சரி, அதுல ஒர்க்ல 100% எஃபோர்ட் போடுங்க. அது மத்த எல்லாத்தையும் அடிச்சு அந்த ஒர்க்ல கரெக்டா இருந்தீங்கன்னா மத்த எல்லா மைனஸும் அடிச்சு நவந்து போயிடும். அது என்ன மாதிரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, சரியா? அதனாலதான் சொல்றேன், ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல கவனமா இருங்க. சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் ட்ரெஷரபிள் திங். லெஸ் டாக் அண்ட் மோர் அப்சர்வேஷன். கடைசியா ஒரே ஒரு டைலாக் திரும்பவும் சொன்னேன், 80% ஆஃப் த ஜாப் பீப்புள் சக்சஸ் பேஸ்ட் ஆன் ஹவு டு ஹேண்டில் த பீப்புள், ஹவு டு டீல் த பீப்புள், ஹவு டு ரியாக்ட் த பீப்புள். இந்த வீடியோ வந்து நிச்சயமா யாரோ ஒருத்தருக்கு போய் சேரும். கண்டிப்பா யாரோ ஒருத்தருக்காவது நிச்சயமா போய் உதவியா இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டேக் கேர். த வாய்ஸ் ஆஃப்